எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய சமூகம் எங்கள் நடுவிலே தங்கியிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை எங்களை மூடி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லேஹானா துனே ஹஸ்வல் அஹ ரபோ ஷல்கரே ஹஸ்வல் அஹ ரபோ துவாஹா லபோ நேஷாலா ரபோ துவாலா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, மகத்துவம் தங்குவதாக. கர்த்தாவே, இந்த கொடுங்கூர் பகுதி முழுவதும் உம்முடைய அக்னி இறங்க முடியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, இந்த செல்வாயில் பகுதியிலும் கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய ஆராதனை ஸ்தலத்தின் மத்தியில் கர்த்தர் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. ஆராதனுடைய தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் உம்முடைய முகத்தின் பிரகாசத்திற்குள்ளாய் நாங்கள் பிரகாசம் அடையும்படியாய் கர்த்தர் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமையும் விளங்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிற, வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்க அழைத்தோம். ஈஸ்வரத்து நல்ல பிதா, ஆமென். உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர். அல்லேலூயா, 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 அவர் என்று பெரியவர். அல்லேலூயா, 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 அவர் என்று நல்லவர். உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர். பாவ சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர், பரிசுத்த ரத்தம் கொண்டு என்னை சுத்தம் செய்தவர். பாவ சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர், பரிசுத்த ரத்தம் கொண்டு என்னை சுத்தம் செய்தவர். தூக்கி எடுத்தவர், துணையாக வருபவர், தூக்கி சுமந்தவர், என் துக்கம் நீக்கினவர். தூக்கி எடுத்தவர், துணையாக வருபவர், தூக்கி சுமந்தவர், என் துக்கம் நீக்கினவர். அல்லேலூயா, 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 அவர் என்று பெரியவர். அல்லேலூயா, 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 அவர் என்று நல்லவர். உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர். கண்மலையின் தண்ணீராக தாகம் தீர்த்தவர், பாதம் கல்லில் இடராமல் ஏந்திக் கொள்பவர். கண்மலையின் தண்ணீராக தாகம் தீர்த்தவர், பாதம் கல்லில் இடராமல் ஏந்திக் கொள்பவர். தாங்கிக் கொள்பவர், ஏந்திக் கொள்பவர், பாதுகாப்பவர், என்னை திருப்தி செய்பவர். தாங்கிக் கொள்பவர், ஏந்திக் கொள்பவர், பாதுகாப்பவர், என்னை திருப்தி செய்பவர். அல்லேலூயா, 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 அவர் என்று பெரியவர். அல்லேலூயா, 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 அவர் என்று நல்லவர். உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர். சோர்ந்து போகும் நேரத்திலே பலன் தந்தவர், சோதனையின் காலத்திலே ஜெயம் தந்தவர். சோர்ந்து போகும் நேரத்திலே பலன் தந்தவர், சோதனையின் காலத்திலே ஜெயம் தந்தவர்.
பலன் தந்தவர், பலப்படுத்தினவர், ஜெயம் கொடுத்தவர், என்னை ஜெயிக்க செய்தவர். பலன் தந்தவர், பலப்படுத்தினவர், ஜெயம் கொடுத்தவர், என்னை ஜெயிக்க செய்தவர். அல்லேலூயா, 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 அவர் என்று பெரியவர். அல்லேலூயா, 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 அவர் என்று நல்லவர். உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர். அக்கினி நடுவினிலே வெளிப்பட்டவர், அதிசயமாய் என்னாலும் நடத்தி செல்பவர். அக்கினியே நடுவினிலே வெளிப்பட்டவர், அதிசயமாய் என்னாலும் நடத்தி செல்பவர். அற்புதமானவர், அதிசயமானவர், கண்ணீரை துடைப்பவர், அவர் என்னை காண்பவர். அற்புதமானவர், அதிசயமானவர், கண்ணீரை துடைப்பவர், அவர் என்னை காண்பவர். அல்லேலூயா, 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 அவர் என்று பெரியவர். அல்லேலூயா, 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 அவர் என்று நல்லவர். உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், உயிரோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவுடைய கருத்துக்குள்ளாய் மேஹசுலாகதுவாக என்னை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த உயர்த்தெழுந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும்படியாய் இந்த சந்தோஷமான நாளை ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமாய் கொண்டாட கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். பூட்டி சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்க அழைத்து வாங்க. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் சூழ்ந்து கொள்ள நடத்துங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை நல்லவர். மார்க்கின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்மீட்சியை நாம் கவனிக்க முடிகிறது. அவர் உயிர்த்தெழுந்தவராய் அவர் வெளிப்பட்ட ரகசியங்களை உன்னதமான தேவதூதன் நற்செய்தியை அவன் அறிவிக்கக்கூடியவனாயிருக்கிறான். இன்றைய நற்செய்தி என்ன? இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? உயிர்த்தெழுந்த இயேசுவை உன்னதமான தேவதூதன் வெளிப்படுத்தின அதே வார்த்தைகளை தான் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே தேவனாய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவருடைய வல்லமைக்குள்ளாய் உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக. மார்க்கின் புஸ்தகம் 16:1 வாசிக்கக்கூடிய வேளையிலே
போதும். சுகந்த வர்க்கம், சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு எதற்காக கடந்து போகிறார்கள்? மரித்த இயேசுனுடைய சரீரத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு கூட வாஞ்சிக்கக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். யூதர்களுடைய ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து தேவ ஜனத்தினுடைய காரியங்களிலே நடந்தேறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், சுகந்த வர்க்கத்தை அங்கு சரீரத்திற்கு இடும்படியாய் அவர்கள் செயல்பட்ட ரகசியங்களை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 50:2 இப்படியாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தின் வல்லமையை அங்கு கவனிக்க வேண்டும். வாசியுங்கள். யாருக்கு கட்டளையிடுகிறா? அப்போ அந்த சுகந்த வர்க்கம் எதற்கு? சரீரத்தை பக்குவப்படுத்துவதற்காக. எப்படியாய் ஒரு உலக பிரகாரமாய் காணப்படக்கூடிய பொருட்களை பதப்படுத்துதல் எப்படி இருக்கிறதோ, இன்றைக்கு வளர்ந்து வருகிற உலகத்தினுடைய காரியத்திலே ஐஸுக்குள்ளே வைத்து பதப்படுத்தக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்திய நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. சுகந்த வர்க்கங்களை கொண்டு அவர்கள் பதப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே காரியத்தை தான் யோசேப்புக்கும் 26வது வருஷம் அதே அதிகாரத்தில் பாருங்க. என்ன பண்ணாங்க? சுகந்த வர்க்கமிட்டு அவனை ஒரு பெட்டியிலே வைத்திருந்தார்கள். இந்த சுகந்த வர்க்கத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் கவனிப்போம் என்றால், லேவியாகும் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 23 25 வரையிலும் கொஞ்சம் வாசிங்க. 30 29 தேவையாகும் இல்லை, யாத்ராவும். நிமிஷம். எதுமா? பார்த்தீங்க? இருபத்தி 23 வாசிங்க. வெள்ளை போலம் கருவப்பட்டை லவங்கப்பட்டை போதும். இங்கு பார்க்கக்கூடிய வழியிலே இவைகள் எல்லாம் சுகந்த வர்க்கத்திற்கு பதப்படுத்தப்பட ஆதிகாலம் முதல் பிரயோஜனப்படுத்தினவைகள். இவைகள் எல்லாம் சற்று விலை கூடினதாக இருக்கும். ஆகவே காலப்போக்கிலே என்ன பண்ணுறாங்க? இறந்து போனவங்களுக்கு என்ன போடுறோம்? வெறும் உப்பு மட்டும் போட்டு நாம் பதப்படுத்தி அனுப்பி விட்டுறோம்.
இந்த 2 பேரும் 3 பேரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு நாள் ஆரம்பித்தவுடனே அவர்கள் ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு என்ன பண்ணாங்க? அவர்கள் கல்லறைக்கு வரக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தை மகதலேனா மரியாள் காண்பதற்கு காரணம், அவள் காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே அவள் அவரை தேடும்படியாய் தானும் தன்னோடு உடன் வரக்கூடிய சகோதரிகளோடு கூட அவளுடைய சமூகம் கடந்து வரக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. இரண்டாவதான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். மார்க் 16:2-3 வசனங்களை வாசிக்கக்கூடிய வேளையிலே எப்படி பேசிக்கொள்ளுகிறாங்க? கல்லறைக்கு வருகிறார்கள். வருகிற பாதையிலே அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு மனப்பட்டு அவர்கள் கடந்து வந்த பாதையை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் ஜெபிக்கவில்லை. ஒரு மனப்பட்டவர்களாய் இணைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட கடந்து வருகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 18:19-20 பார்க்கக்கூடிய வேளையிலே, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவ ஜனமே, அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய சமூகத்திலே ஜெபத்தை கேளும் பிதாவே என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வேறு. இவர்களுடைய ஒரு மன நடக்கை இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, குடும்பத்தின் நடுவிலும் ஒரு மனம் இல்லாத பட்சத்திலே அங்கு பிரிவினையும் சந்தேகங்களும் பொல்லாப்பும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த சகோதரிகள் நடுவிலே சுகந்த வர்க்கமிடும்படியாய், கர்த்தரை உயர்த்தும்படியாய், தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் அவர்கள் சுகந்த வர்க்கங்களோடு கூட ஒருமனப்பட்டு கடந்து போகக்கூடிய வழியில் அவர்கள் என்ன நினைத்து கொண்டு கடந்து போகிறார்கள் என்றால், அங்கு நாம் கடந்து போகிறோம், அந்த கல் அடைக்கப்பட்ட கல், அந்த கல்லை நமக்காக புரட்டுவது யாராயிருக்கும்? அருமையான தேவ ஜனமே, அவர்களுடைய விண்ணப்பம் என்ன? அவர்களுடைய வேண்டுதல் என்ன? பெண்களாய் கடந்து போகிறோம். பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம 3 பேரால நிச்சயமா அதை அசைக்க முடியாது. நமக்காக யார் அந்த கல்லறையின் வாசலை திறந்து நமக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் அவர்களுடைய
நினைவுகளை அறிந்தவர், அவருடைய வேண்டுதலை அறிந்தவர். பதில் கொடுக்கிறார். கல்லறை திறந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் எண்ணிக்கொண்டு இருப்போம், அதே வார்த்தைகளை குடும்பத்தார் நடுவிலே பேசக்கூடிய வேளையிலே அவர்களும் சொல்லுவார்கள், நான் கூட இதை தான் சிந்தித்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லுவார்கள். சில நேரங்களிலே யாராவது பார்க்கும்படியான சூழ்நிலை உருவாகக்கூடியதாக இருக்கும். நாம் நினைத்து கொண்டே கடந்து போவோம். அவர்கள் சந்திக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய நினைவு எப்படி இருக்கும்? நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மமிக்க சொல்லகதுவாலா நம்மை மகிழ்ச்சியின் பாதையிலே நடத்துகிறவர். நமக்காக புரட்டுகிறவர் யார்? நமக்காக கல்லை புரட்டுகிறவர் யார்? நமக்காக தடைகளை உடைக்கிறவர் யார்? தடைகளை உடைக்கிற தலகர்த்தர் உனக்கு முன்பாய் அவர் கடந்து போகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு முன்பாய் கடந்து போகக்கூடிய வேளையில் என்ன நடக்கும்? குடும்பத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் மறைமுகமாய் இருக்கிறதோ, மறைவாய் இருக்கிறவைகளை எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வருகிறவர், உனக்குள் வாசம் பண்ணுகிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உயிர்த்தெழுந்தவர் உனக்காக எனக்காக இன்றைய வரைக்கும் அந்த கல்லறை திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. அன்று மிக்க சொல்லகதுவாலா மகதலேனா மரியாள், யாக்கோபிண்டிய தாயாய் காணப்பட்ட மரியாள், சாலமே, மிக்க சொல்லகதுவாலா மூவரும் கடந்து போய் பார்த்தார்களே, முதல் பார்த்தார்களே, அதே கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, வேதத்தின் ஆதாரத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறபடியால் அவர் ஜீவன் உள்ளவர், உனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். உன்னுடைய வேண்டுதலுக்கு பரிவான பலனை தருவார். நீண்ட நாட்களாய் விடாய்த்து போயிருக்கலாம், நீண்ட நாட்களாய் தடைகள் காணப்படுகிறது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நீ தேவனுக்கு சுகந்த வாசனையை வீச பண்ணும்படியாய் சுகந்த வர்க்கங்களை கொண்டு உன்னுடைய பலிகளை நீ தாழ்த்தக்கூடிய வேளையிலே கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறார். கோணலானவர்களை அவர் செவியாக்குவார். தடைபட்ட நன்மைகளை தந்து அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அங்கு அவர்கள் பார்க்கக்கூடிய வேளையிலே என்ன சம்பவிக்கிறது? அருமையான தேவ ஜனமே, 16:4 அப்போ இந்த ஆண்டிலே தேவனாய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் உன்னுடைய வலது பார்சத்தில் இருப்பாரானால், ஜீவனுள்ள தேவனுக்கு உகந்த தூபங்களை நீ சாற்றக்கூடியவளாய் இருப்பாயானால், கர்த்தர் உனக்கு இந்த கணக்கியல் வருகிற கணக்கியல் ஆண்டு எப்படிப்பட்டதாய் இருக்கும்? எப்படி இருக்கும்? உன்னுடைய வேலை காரியங்கள், உன்னுடைய தொழில் காரியங்கள், உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் மேன்மை உண்டாகும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நடத்த போகிறபடியால் கரங்களை தட்டி மறுபடியுமாய் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அந்த கல் திறந்தே இருந்தது. ஏன்? நம்முடைய தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் திறக்காத பூட்டை திறந்து வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கா திறப்பாரா இல்லையா? வாலிப பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். வேலை இல்லை என்கிற கவலை வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குண்டான வேலை காரியத்தில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப தலைவிகள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்த கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதங்களை காண பண்ண வல்லவராய் இருக்கிறார்.
நீங்கள் எந்தெந்த காரியங்கள் அடைபட்டு இருக்கிறது, வருமானம் இல்லையே, வாழ்க்கை காரியங்களில் இப்படியான பாடுகள் வருகிறது என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி போய் காணப்படலாம். அன்று அவர்கள் ஆனந்தித்தார்கள். அல்லேலூயா. ஆனந்தத்தோடு கூட அவர்கள் அந்த காட்சியை கண்டார்கள். அல்லேலூயா. உன்னுடைய கண்களோ எதை காணும்? என் கண்ணு பார்க்கக்கூடிய வழியிலே ஆச்சரியமாய் இருந்ததே என்று சொல்லும்படியாய் நீங்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை நம்முடைய தேவன் நமக்காக அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்லுவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அதற்கு பிறகு 16:5 பார்க்கக்கூடிய வேளையிலே என்ன வந்துருச்சு? சந்தோஷமாய் அவர்கள் பார்த்து உள்ள என்ன இருக்குது, ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் பார்க்க கடந்து போனார்கள். ஆனால் தேவதூதன் அங்கு இருக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய மனம் என்னாகிறது? திகில் அடைகிறது, பயம் உண்டாகிறது. இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? உயிர்த்தெழுந்தவர், நமக்கு வழிகாட்டுகிறவர். தேவதூதன் அங்கு உட்கார்ந்து இருக்க அவன் காரணம் என்ன? இவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு பதில் சொல் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு பதில் சொல்லும்படியாய் யார் காத்திருக்கா? தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமா சார்ந்து என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். தாவீதினுடைய நாட்களிலே நன்றாய் நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக அங்கு சாமுவேல் கடந்து போகிறார். அந்த கிராமத்திற்கு கடந்து போய் இந்த அவருடைய பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தும்படியாய் தாவீதினுடைய தகப்பன் வீட்டாரை அவர் தனக்கு முன்பாக கொண்டு வரக்கூடியவராயிருக்கிறார். அப்போ அந்த பந்தியிலே தாவீதினுடைய சகோதரர்கள் யாவரும் கலந்து கொள்ளுகிறார்கள். எல்லாருமே யுத்த வீரர்களாக இருந்தார்கள். எல்லாருமே அநேக போர்க்களத்தை கண்டவர்களாக இருந்தார்கள், பலமுள்ளவர்களாக இருந்தார்கள், திடகாத்திரமாக இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும், அப்படியான ஒரு தோற்றம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சாமுவேலோடு சொன்னார், நான் இவங்களில் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்போ சாமுவேல் கேட்கிறார், இன்னும் உனக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்கக்கூடிய வேளையிலே ஒருவன் இருக்கிறான். அவன் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்க இருக்கிறான்? அவன் ஆட்டுக்கடையிலே வனாந்திரத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ பந்தியெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இங்கு அபிஷேக குப்பியை கொண்டு தேவன் தீர்மானித்த மனுஷனை அபிஷேகம் பண்ணும்படியாய் சாமுவேலும் காத்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். மற்றவர்களெல்லாம் புசித்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்னாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் வரும் வரையிலும் நான் பந்தி அமர மாட்டேன். அருமையான தேவ ஜனமே, தேவன் உனக்காக கொண்டிருக்கக்கூடிய வைராக்கியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும்.
இன்றைக்கு உலக வைராக்கியத்தினாலே நிரம்பி காணப்படக்கூடிய ஜனங்கள் ஏராளம். ஆனால் தேவன் உனக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிறாரே, அதை சிந்தித்திருக்கிறாயா? உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய், உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படியாய், உன்னை கனப்படுத்தும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய், ஜாதி ஜனத்தின் மத்தியிலே உன்னுடைய இருதயம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் காணப்படும்படியாய், உன்னுடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பரிவான பலனை கொடுக்கும்படியாய் அவர் வைராக்கியம் கொண்டவராய் இருக்கிறார். நீங்களும் நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நீங்களும் நாமும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவருக்காக நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? அருமையான தேவ ஜனமே என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே ஒன்றுமில்லை, பூஜ்யமாயிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்காக வைராக்கியம் கொண்ட தேவனுக்காக நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இன்றையில இருந்து இயேசு உயிர்த்தெழுந்தா என்கிற அந்த சின்ன வார்த்தையை நீங்கள் பார்க்குறவங்க மத்தியில் சொல்லி பாருங்க. ஒருவேளை அவளோடு கேட்குறவங்களே இருப்பாங்க, உனக்கு வேறு வேலை இல்லை, சரிதான் போ என்று சொல்லக்கூடியவங்களே இருப்பாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிர்ப்பிக்க உயிருள்ள தேவனாயிருக்கிறார், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கும்படியான ஒரு ஒப்பற்ற நற்செய்திக்காக தான் கர்த்தர் உன்னை என்னை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன்னுடைய வீட்டார் மத்தியில் சொல்லிப்பா கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயங்களைப்பா. அல்லேலூயா. இயேசு அவர்களுடைய குணங்களை மாற்றுவார், இயேசு அவருடைய மனநிலையை மாற்றுவார், இயேசு அவருடைய வல்லமைக்குள்ளாய் அந்த மிக்க சிலகிதுவால சமூகங்களை மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் சீயோனுக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. யாருக்காக? உங்களை என்னை தான் சீயோனாய் அவர் பார்க்கிறார், உனக்காய் எனக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறார். அருமையான தேவ ஜனமே, அங்கு அவன் காத்திருக்கிறான். சாமுவேல் காத்திருக்கிறான். இவன் எங்கிருந்து வர வேண்டும்? ஆடுகளை எங்கே கொண்டு மேய்க்க விட்டானோ தெரியாது. பக்கத்தில் இருந்திருக்கலாம், தூரமாக இருந்திருக்கலாம், பள்ளத்தாக்கு பகுதியாக இருந்திருக்கலாம், மலைப்பகுதியாக இருந்திருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி அவன் வரும் வரையிலும் காத்திருப்பேன் என்று சொன்னான். இன்றைக்காக என் மகனே, என் மகளே, மனம் திரும்பு என்று சொல்லுகிறவ அவருடைய சத்தம், அவருடைய சத்தம் உனக்கு கேட்கிறதா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவ உன்னை தனியே அனுப்பல்ல, உன்னோடு கூட அவர் வரக்கூடியவராயிருக்கிறார். அவருடைய சாயலை மறுரூபப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிருள்ள தேவன் என்னுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன் என்னுடைய தேவன். மிக்க சொல்லகதுவாலா. ஆனா நாம் மனம் திரும்புகிறோமா? எது வந்தாலும் சரி, நான் போகிற பாதை தான் கரெக்டு என்று சொல்லி தேவனுக்கே சத்தியம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களே ஒருவனாய் ஒருத்தியாய் இருந்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைய மனம் திரும்பு, இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம். கர்த்தவனை நேசிக்கிறார். கர்த்தர் உயிருள்ள தேவன் உன் முகமுகமாய் பார்த்து உன்னை சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, மீக்க சொல்லகதுவால தாயின் கருவிலை உன்னை தெரிந்து கொண்ட தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே மனம் திரும்ப என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
என் ஜனமே மனம் திரும்ப என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். எங்கே நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம்? நம் தேவன் நமக்காக காத்திருக்கிறார், நமக்காக காத்திருக்கிறார். அவருடைய அபிஷேக தைலத்தின் குப்பியை கொண்டு காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் வரையிலும் தெய்வீக அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளாதவனாய் கடந்து வந்திருப்பாயானால், இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்பட உன்னுடைய நிக்கசலகத்தால வாய் திறந்து ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயங்களை காண்பாய். கர்த்தருடைய வல்லமை உன் நடுவிலே, கர்த்தருடைய வல்லமை உன் நடுவிலே. கர்த்தருடைய அபிஷேக தைலம் உண்டு சர்ச்சில், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உண்டு சர்ச்சில். அந்த அபிஷேகத்தை மீக்கசலகத்வாலா அபிஷேக தைலம் மீக்கசலகத்வாலா அன்று தாவீதுக்காய் காத்திருந்தவன் மீக்கசலகத்வாலா உனக்காய் எனக்காய் காத்திருக்க. அங்கு ஆடுகள் மத்தியில், ஆட்டுக்கிடையின் மத்தியில் இருந்து தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தூரத்திலே பார்க்கும் பொழுதே சாமுவேல் எழும்பி கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறான். அவன் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமானது இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியான கிருபையோடு நடத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தொடுகிறார் என்றால், உங்களை கொண்டு ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தோடு கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மீக்கசலகத்வால் அபிஷேகிக்கிற அபிஷேக தைலம் உங்கள் நடுவிலே, நம் நடுவிலே ஊற்றப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஆவலோடு நம் நடுவிலே அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு அவர்கள் கண்ட காட்சி, தூதனை கண்டு பயந்தார்கள். வாலிபனை கண்டு பயந்தார்கள். அங்கு தேவதூதன் அவருடைய நற்செய்தியை கொண்டு வருகிறான். 6வது வசனத்தை இப்போ வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம் எப்படி இருக்குது? காலியா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களில் வளரக்கூடிய பிள்ளைகள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே வெறுமையாக விட்ட மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? எங்கேயும் ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாகும். அதை கண்டு பயந்துடாதீங்க. அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் நம்மை சோதித்தருகிறவர், உன்னை நடத்துகிறவர். நீ எப்படிப்பட்டவனாய் ஆவிக்குரிய காரியத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை உற்று நோய்க்கு பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆவியில் நடந்து ஜெபிப்பாங்க. ஆனால் திடீரென்று ஒரு வெறுமை காணப்படக்கூடிய வழியில் பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? அவர் உன்னை விட்டு போயிட்டாரு என்று சொல்லி வீணான எண்ணங்களையும் வீணான சிந்தைகளையும் கொண்டு போட்டு ஆலக்கழிக்கக்கூடியவன் ஆகியிருப்பான். பிசாசுக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ஏற்றுனிப்பீங்களா? கூடவே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. சத்தம் கொடுக்காது பார்த்தா பிசாசையும் பக்கத்திலே நீ என் கூடவே இரு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு.
பிசாசுக்கு சத்தம் போதாத. யாருக்கு? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? எங்க ஓடுவான்? உங்களை பார்த்தாலே போதும், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். நீ அவனை எங்கே பார்த்துருவியோ, அவனை பிடிச்சு போட்டுருவானோ என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? ஓடிக்கொண்டே இருப்பான், உக்கிட்ட அணுகம்பன். ஆனால் இன்னைக்கு பிசாசுக்கு தான் பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களே தவிர ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அநேகர் மத்தியில் இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய நிலை எப்படியா இருக்குன்னா, அவர் கடந்து போயிட்டார், நம்ம வெறுமையாக இருக்கிறோம். இந்த வெறுமையான நிலைக்குள்ளாக தான் அநேகருடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் என்ன கூறினா, பரலோகத்தில் இருந்து வந்த தூதன் எதற்காக காத்திருந்தா? நற்செய்தி கூறுகிறான். என்ன நற்செய்தி? அருமையான தேவ ஜனமே, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் அங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. இதை அவரை வைத்த இடம். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, தேவதூதன் அவருடைய பிறப்பின் நற்செய்தியை கொடுக்க வந்தான். இங்கு வந்திருக்கக்கூடிய தேவதூதன் அவருடைய உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அவர் உங்கள் மத்தியிலே வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7:8 வாசிக்கக்கூடிய வழியிலே என்ன பண்ணாங்க? பயந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் என்ன பண்ணாங்க? ஓடி போனாங்க. இன்னைக்கு நாம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற காரியத்தை சொல்லும்படியாக தான் கர்த்தர் உங்களை என்னையும் அவர் தெரிந்திருக்கிறார், அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் தேவ தரிசனம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவோம், ஆண்டவரை குருசிலே கண்டேன் என்று சொல்லுவோம், ஆண்டவர் என் கூடவே இருந்தார் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் எங்கே இருந்து கொண்டே இருக்கிறோம்? நீ எங்கே போய்கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய நடைகள் எங்கே போய்கொண்டே இருக்கிறது? உன்னுடைய செயல்பாடுகள் எங்கே போய்கொண்டே இருக்கிறது? பயந்து அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, தேவனாய கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அருமையான தேவ ஜனமே, எங்க போறாரு? உங்களுக்கு முன்னாடி எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயா என்பதை குறித்து பார்க்கக்கூடிய வேளையிலே அது ஒரு வட்டம் என்கிற பொருள்படக்கூடியதாக இருக்கும். ஜெப வட்டத்திற்குள்ளாய் நீ காணப்படுவாயானால் அந்த கலிலேயா கடல், அதனுடைய தோற்றத்தை பார்த்தீர்கள் என்றால், கிண்ணறத்தினுடைய காரியங்கள் என்றால் வாசிக்கக்கூடிய காரியத்திலே முன்னாட்டிலே இருந்த ஒரு வாசனை வாசிக்கக்கூடிய கருவி கிண்ணறமாய் காணப்பட்டது. அந்த கிண்ணறத்தை போல தான் அந்த
கலிலேயா கடல் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி அவரை நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு கூட நாம் பூரிகைகளோடு எக்காலத்தோடு கூட நாம் பாடுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் வெளிப்படக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. கரங்களை தட்டி வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். மரண சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரண சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். மாத தூதரை கண்ணக மகிழ்ந்தான், மாத தூதரை கண்ணக மகிழ்ந்தான், அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் மரித்தார், ஒரே தரம் மரித்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். கிறிஸ்தவரே நாம் பாதம் பணிவோம், கிறிஸ்தவரே நாம் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், கருத்தை சீரம் பணிவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். நல்லவர், உயிர்த்தெழுந்தவர். அவரை குறித்து ஒன்றுமே சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க. அது கொஞ்சம் சுதாகரித்து கொண்டு
அவர்கள் கடந்து போய் அவர்கள் சொல்லக்கூடிய வேளையிலே அது என்ன பண்ணல, அவர்கள் 10-11 கொஞ்சம் வாசிக்கிறேன். 9-10-11 வாசி. போதும். அங்கே 11 என்ன சொல்லுது? அவர்கள் நம்பல. அவர் உயிரோடு இருக்கிறார்னா தோமா கூட என்ன சொன்னான்? அவருடைய விழாவில் கையை போடணும், அவருடைய கையில் என் விரலை போடணும். இன்றைக்கும் பிசாசுகள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் விடுவித்தார். பிசாசுகளிலிருந்து விடுவித்து எங்களை இப்படியாய் சாட்சியாக நிறுத்தினார் என்றால் உலகத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகத்தார் என்ன, ஒரு சில கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பேதுரு ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 12-13 வாசியுங்கள். அவர்களையும் நம்பல. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? என்னதான் கண்டேன் நீ சொன்னாலும் நீ பைத்தியக்காரன் என்று சொல்லுகிற உலகம். வேற ஒன்றும் இல்லை, உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு என்று சொல்லுவான். ஆனால் இந்த பைத்தியக்கார உலகத்திலே நம்மை எப்படிப்பட்ட சாட்சியாக வைத்திருக்கிறார் என்றால் நம்மை ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டீச்சர்களை பார்க்காதீங்க. உனக்காய் எனக்காய் பாடுகளை ஏற்று உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நற்செய்தி சொல்லும்படியாய் அவரை மகிமைப்படுத்தி அவரை பிரியப்படுத்தி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கு நன்றாய் கவனிக்க வேண்டும். 9வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் அந்த இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவ்விடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். மரியாள் என்கிற வார்த்தை கண்ணீர் என்கிற பொருள்படக்கூடியதாக இருக்கும். இந்த மரியாள் எந்த ஊரில் இருந்து வந்தவள்? மகதலேனா என்கிற ஊரில் இருந்து வந்தவள், மேக்டலின். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அது ஒரு நம்ம லைட் ஹவுஸ் மாதிரி. படகுக்கும் சரி கப்பலுக்கும் சரி கடல் மார்க்கமாய் கடந்து போகிறவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய ஸ்தலம் அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்திலே காணப்படக்கூடிய ஒரு சிறிய பட்டணம். அந்த பட்டணத்தை சார்ந்தவள். இந்த மகதலேனா என்கிற அந்த ஊரானது, மேக்டலின் என்ற அந்த ஊரானது லைட் ஹவுஸ். அந்நாட்களே லைட் ஹவுஸ் எப்படி இருந்தது என்றால், அங்கு பெரிய ஒரு இடத்தை அவர்கள் உருவாக்கி, ஒரு மேட்டை உருவாக்கி, அதிலே கட்டைகளை முழுவதும் போட்டு அவர்கள் கொளுத்தி எரிய விட்டு, அப்படியாய் கடலிலே கடந்து வரக்கூடியவர்களுக்கு அது வழிகாட்டியாய் அந்த ஊரை பார்த்து அவர்கள் கடந்து வரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அந்த ஊரிலே முக்கியமான காரியங்கள் என்னவென்றால்,
அது ஒரு போக்குவரத்து நகரமாய் காணப்படுகிறது. அப்படியானால் அங்கு பல இடங்களிலிருந்து ஜனங்கள் அங்கு வந்து அதிகமான ஒரு போக்குவரத்து எதற்கு என்றால் அங்கு மீன் பிடிக்கக்கூடிய தொழிலானது, அதை பக்குவப்படுத்துகிற காரியங்களானது அந்த பட்டணத்திலே அதிகமாக இருந்தது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மகதலேனா மரியாளும் இவளுடைய காரியங்களிலே பார்த்தீர்களானால் அந்த ஒளியுள்ள பட்டணத்தின் மத்தியிலே 7 பிசாசுகள் பிடித்தவளாய் இருண்ட உலகத்திலே காணப்படக்கூடியவளாய் இருந்தாள். அவளுக்கு பெரிய அந்த மீன் ஏற்றுமதி இறக்குமதியுடைய காரியங்களிலே, பக்குவப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களிலே அவள் ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஒரு ஓனராய் காணப்படக்கூடியவளாய் இருந்தாள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இவள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கெங்கெல்லாம் கடந்து போனாரோ அங்கெல்லாம் இவளுடைய சமூகம் கடந்து போன காரியங்களை கவனிக்க முடியும். அவள் தன்னுடைய லாபங்களை கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்காய், இயேசுவனுடைய சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் கடந்து போகிறாரோ அங்கெல்லாம் கடந்து போய் அறிவிக்கும்படியாய் தன்னை தாழ்த்தினாள். எதனால்? என்ன? 7 பிசாசினாலே அவள் அலக்களிக்கப்பட்டவளாய் இருந்த காலம் உண்டு. சாதாரணமாய் ஒரு பிசாசு பிடித்தாலே பலவிதமான போராட்டத்தை போடும். 7 பிசாசும் அவரை என்ன பாடுபடுத்தினதோ, என்ன இருளுக்குள்ளாய் அவள் காணப்பட்டாளோ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த கலிலேயா பட்டணங்களிலே அவர் கடந்து போய் இருக்கக்கூடிய வேளையிலே அவருடைய கரத்தின் விடுதலையை, கர்த்தர் நல்லவர் என்பதை அவள் எப்படி ருசித்தாள்? தன்னிடத்தில் இருந்து பிசாசுகள் கடந்து ஓடினபடியினால் கர்த்தருடைய சமூகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடியவளாக இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கட்டுகள், கண்ணிகள், போராட்டங்கள் எந்த இருளிலே இருந்தாலும் நீ இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிப்ப உன் நடுவில் இருக்கிறவை எப்படிப்பட்டவர் என்பதை நீ கண்டுகொள்ள முடியும். யோவான் 1 1 9 வரையிலும் 14 வரையிலும் வீட்டில் போய் வாசிங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் வாசிப்பீங்களா? உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா இங்கே வாசிக்க வேண்டாம், எனக்கு நேரம் போகுது. இங்கே வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிப்பீங்களா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய இருள் விலக வேண்டும் என்றால் இன்னைக்கு போய் முதல்ல உங்களுடைய கட்டுகள், கண்ணிகள், போராட்டங்கள் எல்லாம் கடந்து போக வேண்டும் என்றால் அருமையான தேவ ஜனமே வேதத்தை வாசிங்க. வேதத்தினுடைய வார்த்தையில யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை ஜீவ ஒளியாய் இருக்கிறது. அவருடைய பலன் ஜீவ ஒளியாய் இருக்கிறது. அவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறவரும். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ மேன்மையை கண்டடையும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களுடைய படகுகளை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகதலேனா தன்னுடைய சொந்த கம்பெனி ஒரு புறத்தில் இருந்தாலும் அதை கவனிக்கும்படியான ஆட்களை வைத்து அவள் கவனித்து வருகிற பாதையை கவனிக்க வேண்டும். அவள் தன்னுடைய லாபங்களை எல்லாம் அவள் கர்த்தருக்கு செலுத்தக்கூடியவளோ,
கர்த்தருடைய ஊழியங்களுக்கு அவள் செலவிடப்படவளாய் இருந்ததுனால தான் அருமையான தேவ ஜனமே அவள் அந்த சுகந்த வர்க்கங்களை ஆவலோடு கூட, அது எவ்வளவானாலும் பரவாயில்ல, நான் போய் நான் இந்த காரியங்களை செய்கிறேன், நீங்க எனக்கு துணைக்கு வாங்க என்று சொல்லி கூட அவர்களை கூப்பிட்டு கலந்து போயிருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ கர்த்தருக்கென்று எதை செலுத்துகிறாயோ அதற்குண்டான காரியத்திலே பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை உண்டாகும். அல்லேலூயா. உன்னுடைய வருமானம் பெருகும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை காரியங்கள் உயர்த்தப்படும். அல்லேலூயா. இன்றைக்கும் கோல்கேட் ஓனருடைய காரியங்கள் மிகுந்த சாதாரண ஒரு மனுஷனுடைய சமூகத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன் இந்த சென்னை மாநகரத்தில் ஜோசப்புடைய காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், ஒரு சிறிய கடையை வைத்திருந்தார். நாட்களில் தெரு தெருவாக அவர் கூவி அழைத்து அந்த காலடி மிதியடிகளை கொண்டு போட்டவர் இன்றைக்கு கோடீஸ்வரனாய் அவருடைய வீட்டிலே இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படவோ, அவருடைய பிள்ளைகளையோ அந்த காரியங்களிலே அவர் பழக்கி வைத்தாலோ கர்த்தரோடு இருக்கக்கூடிய குடும்பமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரோடு இருந்தா அவர் உன்னோடு இருப்பார். அவரோடு இருப்போமா? அவரோடு இருப்போமா? அருமையான தேவ ஜனமே, அவருக்காக அர்ப்பணிப்போமா? உன் கையில் இருக்க கொடு என்று சொல்லலை, உன்னை நீ அவருக்காக நீ அர்ப்பணிப்பாயானால் உனக்குண்டான காரியங்களில் உன்னுடைய வருமானம் பெருகும், உன்னுடைய வாழ்க்கை காரியங்கள் உயர்ந்து இருக்கும். கர்த்தர் உன்னை வாளாக்க நினைத்தவள் மத்தியிலே தலையாகவோ, கீழாக நினைத்தவள் மத்தியிலே உன்னை மேலாகவோ உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பான். அந்த ஆசீர்வாதத்திற்கு இடமே கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த மகதலேனா என்கிற அந்த ஊருடைய பெயர் தான் அவளுக்கு அடைமொழியாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள ஜனங்கள் சாதாரணமாக அங்குள்ள குடும்பங்கள் மத்தியில் அவர்கள் பேசுகிற வார்த்தை என்னவா இருக்குண்டா, இவா இந்த ஊருக்காரியும்பாங்க, அவள் அந்த ஊரில் இருந்து வந்தவ தானேம்பாங்க. இப்படி பல காரியங்களை பேசுகிற காரியங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனால் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் நீக்க சொல்லதுவாலா அவர்களுடைய காரியங்களிலே அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் 14:15 கடிந்து கொண்டார். இப்படியே தொடர்ந்து வாசிக்கிட்டே போகாதீங்க. ஒரு வசனங்களை சொன்னீங்கன்னா 12வது ஒரு அதிகாரம், அந்த வசனம் அதுக்கடுத்தாப்புல உள்ள வசனங்கள், அது எதுக்கு கோட் பண்ணி வச்சிருக்காங்க? நீங்கள் சென்டருக்கா இருக்கீங்க, உங்கள் பாப்பா அப்படி இருக்காங்க, அந்த பாப்பா அப்படி இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாருக்கு இடையில இருக்கேன்னு சொல்லுவீங்க? உங்களை சேர்த்து வாரிக்கிட்டு போவா? இல்லை, தனித்தனியாக தேவனுடைய வார்த்தைகளை வாக்குகளை நீங்கள் பற்றி போராடுகிற காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? அங்கு அவிசுவாசிகளை கடிந்து கொண்டார். கிளம்பலாம்ல, உனக்குள்ள அவிசுவாசம் இருந்தால் இன்னைக்கு கடிந்து கொள். என் தேவனால் ஆகக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனால் எல்லாம் கூட. அல்லேலூயா. நம்முடைய தேவனால் எல்லாம் கூட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவ, ஜெயித்தெழுந்தவ, உலகத்தை ஜெயித்தவ, உன்னோடு இருக்கிறவ பெரியவ. அல்லேலூயா. அவர் கடிந்து கொண்டது யாரை கண்ணா? சீசர்களை கடிந்து கொண்டார். அவிசுவாசமாக இருந்தவங்களை கடிந்து கொண்டார். நம்மத்தில எப்படி இருக்கும்?
நீங்கள் யாரும் அவிசுவாசின்னு நான் சொல்ல. நீங்கள் யாரும் என்ன சொல்ல? அவிசுவாசின்னு சொல்ல. நீங்கள் யாரு? விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி, நீ இயேசுவையே ஏசி, இயேசுவை நோக்கி ஜெபி. உனக்கு வெளிச்சம் வேண்டாம், உனக்கு ஒளி வரணும்னா, உனக்கு நன்மை உண்டாகண்டா, என்ன செய்ய? இந்த நற்செய்தியை. எந்த நற்செய்தி? இப்போ வாசிங்கம்மா 15ஆம் வசனம். 15ஆம் வசனம் வாசிங்க. அம்மா உங்களை இல்லை, இந்த அம்மா வாசிக்க சொன்னேன். அதுக்குள்ள பைபிளை மூடி எப்படா எடுக்கலையா? என்ன பண்ணுங்க? சர்வர் சிருஷ்டிக்கும் ஆண்டவர் என்னென்ன படைச்சிருக்காரோ எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நான் பேருக்கு ஊழியம் செய்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்த கூடாது, உண்மையாகவே ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுவீங்களா? நான் உண்மையாகவே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், உண்மையாகவே பட்டி தொட்டி எல்லாம் சொல்லுவேன், உண்மையாகவே எல்லா ஜீவ ராசிகளுக்கும் கூட சொல்லுவேன். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கழுதை அவருக்கு ஊழியம் செஞ்சுச்சு, காகம் அவருக்கு ஊழியம் செஞ்சது, புறா அவருக்கு ஊழியம் செஞ்சது. நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன செஞ்சிருக்கோம்? கழுதை அழகா சொல்லிச்சு. யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு? பிலேயாமுக்கு தீர்க்க தரிசனம். ஒரு தீர்க்க தரிசிக்கே தீர்க்க தரிசி ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கழுதையா இருக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற கழுதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் என்னும் சுவிசேஷிகையே, சுவிசேஷங்கன்னு சொல்ல, சீயோன் என்னும் சுவிசேஷிகையே என்ன பண்ணு? மலை மேலே ஏறு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வேளையிலும் காணிக்கை பாடல் வேலைக்காக அருமையான சகோதரன் காத்திருக்கிறார். சதீஷ் வாங்க, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஆஸ்வாதமாக நடத்தும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி
எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நாம் ஜெபிப்போம். கொடுத்த கரங்களை கத்த ஆஸ்வதிக்கும்படியாய், கர்த்தருடைய ஊழியங்களுக்காக உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கத்த பிரியமாக இருக்கிற என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் நீர் எங்கள் நடுவிலே அசைவாடுன்னு கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தின் இன்பத்திற்குள்ளாய் பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதி. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் சூழ்ந்து கொள்ள நடத்துவீராக. ஈஸ்வன் ரத்தஞ்சே ஈஸ்வன் ரத்த நல்ல பிதாவே ஆமென். கத்த நல்லவ. ஒரு அறிவிப்பு. 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே அருமையான கிதியோன் பைபிள் இருந்து ஆண்டுகள் தோறும் நம்மத்திலே வந்து அதற்கென்று காணிக்கைகளை நாம் கொடுத்து வருகிறோம். அவர்களுடைய அந்த ஊழியங்களிலே உற்சாகமாய் கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்